exercise 2.1ல fourth sum இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த fourth sum பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். I நாட்னா 1, I ஒன்னா I ஸ்கொயர்னா -1, I கியூப்னா I ஸ்கொயர் இன்ட்டு I -1 கிடைக்கும். I பவர் 4னா I ஸ்கொயர் இன்ட்டு I ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு -1 இன்ட்டு -1 ப்ளஸ் 1 கிடைக்கும். இதில் இந்த I பவர் 4 மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதை வச்சு நம்ம நிறைய போடுவோம் அப்படின்றதுனால அந்த ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராப்ளத்தை எடுத்து எழுதிக்கலாம். I பவர் 59 plus 1 divided by I பவர் 59 இருக்கு. இப்போ இங்கே I ஸ்கொயர் I கியூப் I பவர் 4னு கேட்டிருந்தா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் நமக்கு இங்கே கேட்டிருக்கிறது I பவர் 59. அப்போ இதை இங்கே இருக்கிற சின்ன இந்த டேபிள் இருக்க இந்த டேர்மாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும். I பவர் 1ஆக மாற்ற முடியாது. I ஸ்கொயராக மாற்றினா இந்த இடத்துல -1 நிறையா வரும். ஸோ -1 வந்துன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. I கியூபாக மாற்றினோன்னா -I வரும். -I வந்தாலும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் I பவர் 4ஆக இதை மாற்ற ட்ரை பண்ணோன்னா வெறும் 1 மட்டும்தான் வரும். ஏன்னா -1 to -1 1ஆக மாறிடும். அப்போ இதை I பவர் 4ஆக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம்னா நம்ம ஈஸியாக ப்ராப்ளத்தை போடலாம். நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. அப்போ இந்த 59-ஐ 4ஆல் நம்ம டிவைட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்போ 4ன்றது இது. அப்போ 4ன்றது என்னது 1 4 is 4, மிச்சம் 1, இங்கே 19 வரும். 4 4s are 16, 4 into 4 that is 16. அப்போ மிச்சம் எவ்வளோ வரும்னா 3 வரும். ரைட்டா? இப்போது 4 அதாவது 59-ஐ எப்படி எழுதலாம்னா 59 is equal to 4 into 14 ப்ளஸ் 3ன்னு எழுதலாம். ஏன்னா 4 4s are என்னது 16, 4 1 to 1 5, 56 ப்ளஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா அகைன் 59 வந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், 59-ஐ 4 into 14 ப்ளஸ் 3ன்னு எழுதலாம். அப்போ டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் இங்கே அதை எழுதலாமா? அதை எழுதுங்க. இதில் இடத்துல 4 into 14 ப்ளஸ் 3ன்னு எழுதலாம். அதே மாதிரி ப்ளஸ்ஸு 1 டிவைடட் பை இந்த இடத்துல I போட்டுட்டு இது என்ன பண்ணலாம் 4 into 14 ப்ளஸ் 3ன்னு எழுதலாம். ஸோ இப்போது இந்த டேர்முக்கு நம்ம இதை பிரித்தாச்சு. இதில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேர்ம் வந்து 4 into 14 இதில் நடுவில் ப்ளஸ் வருது. இங்கே 4 into 14 நடுவில் ப்ளஸ் வருது. இதில் ஒரு ஃபார்முலா நான் உங்களுக்கு எழுதுகிறேன், புரியுதா பாருங்கள். A பவர் m ப்ளஸ் n நம்ம என்னென்னு எழுதலாம் அப்படின்னா A பவர் m இன்ட்டு A பவர் n எழுதலாம். இப்போ இந்த இடத்துல mன்றது என்னது அப்படின்னா 4 into 14. ரைட்டா? இதை அப்படியே வச்சுப்போம். ப்ளஸில் என்ன இருக்குது n ஈக்குவல் டு என்னது, அது வந்து 3. அப்போ இந்த டேர்மை நம்ம இதை மாதிரி மாற்றணும் அப்படின்னா இப்போ என்ன எழுதலாம், A பவர் m ப்ளஸ் n A பவர் 4 into 14 into A பவர் 3ன்னு எழுதலாம். அப்போ இது அப்படியே இதை நம்ம இங்கே மாற்றுவோம். I பவர் 4 into 14 into ஓகேவா இன்ட்டு, அதனால் டாட் வச்சுக்கலாம், இன்ட்டு I பவர் 3 ஓகேவா I பவர் 3 ப்ளஸ்ஸு 1 டிவைட் பை இது என்ன பண்ணலாம் I பவர் 4 into 14 into I பவர் 3 அப்படின்னு எழுதலாம். இப்போது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. மேலே இது வந்து மேலே ப்ளஸ் இருந்தால் பவரில் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் இந்த ஃபார்முலா பாருங்கள். A பவர் m இன்ட்டு என்னன்னு இருந்ததுன்னா m இன்ட்டு என்னன்னு இருந்ததுன்னா அதை நம்ம என்னென்னு எழுதலாம்னா A பவர் m ஹோல் டு த பவர் மேலே இருக்கிற பவர் n எழுதலாம். அப்போது A பவர் mன்றது இங்கே என்னது 4, nன்றது என்னது 14. அப்போ A பவர் 4 டு த பவர் 14 எழுதலாம். அப்போ இங்கே I இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இதை I பவர் 4 ஹோல் டு த பவர் 14 அப்படின்னு எழுதலாம். ஏன் இதை நான் இப்போ 4ஆக மாற்றுறேன் அப்படின்னா ஏன்னா 4ஓட வேல்யூ 1 வந்துடும். 1 டு த பவர் 14 1 தான் வரும். ஸோ அதனால தான் நான் இதை 4ஆக மாற்றுறேன். அதனால தான் நான் இங்கே 4ஆகவும் டிவைட் பண்ணேன். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்ட்டு I டு த பவர் 3 ப்ளஸ்ஸு 1 டிவைடட் பை இதையும் மாற்றிடலாம். I டு த பவர் 4 ஹோல் டு த பவர் 14 இன்ட்டு I to the power 3, ரைட்டா, into I to the power 3. ஸோ தட் இஸ் இப்போ I to the power 4 வந்து பார்த்தீங்கன்னா 1 to the power 14 வந்து பார்த்தீங்கன்னா அகைன் 1 தான் கிடைக்கும். அதனால் நான் இதை அப்படியே போட்டுறேன். 1 இன்ட்டு I3யோட வேல்யூ என்னது, 1ன்னு போட்டால் வெறும் 1 தான். அதனால் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இன்ட்டு I3யோட வேல்யூ என்னது, I3யோட வேல்யூ
மைனஸ் ஐ. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், மைனஸ் ஐ ப்ளஸ் 1 டிவைடட் பை இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐ பவர் 4 வந்து 1 தான் வரும், 1 பவர் 14 1 தான் வரும், 1 இன்ட்டு I3 போடணும், I3யோட வேல்யூ மைனஸ் ஐ. ஸோ இப்போ இதை போட்டோன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ்ஸு ஐ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 1 டிவைடட் பை மைனஸ் ஐன்னு வரும். இப்போது ஐ ஸ்கொயரோட வேல்யூ டைரெக்டாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்னது, மைனஸ் 1 ரைட்டா. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் 1 டிவைடட் பை மைனஸ் ஐன்னு எழுதலாம். அப்போது இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே 0 தான் கிடைக்கும். ஸோ அப்போது டோட்டலாக இதோடைய ஆன்சரே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0 தான் வரும். இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching.